வெல்கம் டு சிஎம்ஐ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸில் தியரி பார்ப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஸோ AS7 டீல்ஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, த பிரைமரி இஷ்யூ இன் அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர்ஸ் த அலோகேஷன் ஆஃப், நல்லா கவனிக்கணும், அலோகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவென்யூ அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்ட் டு த அக்கௌண்டிங் பீரியட்ஸ். அதாவது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து 1 இயரில் முடிச்சிருவாங்க, இல்லை 3 monthஸில், நம்ம வீடு கட்டுற மாதிரி 3 monthஸில் 6 monthஸில் முடிச்சிருவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. சில கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரோடு பிரிட்ஜு கட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் டுகெதர். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து தெரியணும் எப்படி வந்து கான்ட்ராக்ட் ரெவென்யூவை அலோகேட் பண்ணுவாங்க, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்ட்டை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதைத்தான் திரும்ப இப்போ வாசிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அலோகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ரெவென்யூ அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்ட் டு த அக்கௌண்டிங் பீரியட் இன் விச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம்டு. அக்கௌண்டிங் பீரியட்ஸ் அவங்க சொல்லும் போதே பீரியட்ஸ் ப்ளூரலில் சொல்கிறாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு நடந்திருக்கு அந்த பிரிட்ஜோட ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் கான்ட்ராக்ட் ரெவென்யூ டோட்டலாக இத்தனை கோடி அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி காஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதை எப்படி அவங்க அலோகேட் பண்ண போகிறாங்க, 5 வருஷத்துக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கான்ட்ராக்ட் ரெவென்யூன்னு எந்த அமௌண்ட்டை ரெகக்னைஸ் பண்ண போகிறாங்க, கான்ட்ராக்ட் காஸ்ட்னு எதை ரெகக்னைஸ் பண்ண போகிறாங்க, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் ரிகார்டிங் when contract revenue and contract cost should be recognized in the profit and loss account. இதுதான் அப்ஜெக்டிவ். முதல்ல 5 அக்கௌண்டிங் பீரியடுக்கும் எப்படி அலோகேட் பண்ண போகிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது 5 வருஷம். ஸோ 5 வருஷத்துக்கும் எப்படி அலோகேட் பண்ண போகிறாங்க. அடுத்து when contract revenue and contract cost should be recognized in the profit and loss account. So these are the objectives of AS7. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் படிப்போம், அதுக்கப்புறம் அப்ளிகபிலிட்டி படிப்போம். ஸோ அப்ளிகபிலிட்டி நமக்கே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஓகேவா? அடுத்து வந்து டெஃபனிஷன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னா என்ன? இட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக்கலி நெகோஷியேட்டட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அசெட் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் தட் ஆர் க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட் ஆர் இன்டர்டிபெண்டன்ட். ஓகேவா? முதல் என்ன சொல்கிறாங்க, ஒரு அசெட் ஆஃப் அன் அசெட், ஒரு அசெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பர்டிகுலராக அந்த கான்ட்ராக்டுக்குன்னு, அதை கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். அல்லது காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் தட் ஆர் க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட் ஆர் இன்டர்டிபெண்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் டிசைன், டெக்னாலஜி அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் தேர் அல்டிமேட் பர்பஸ் ஆர் யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய கம்பெனி அவங்க மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரைட், கட்டிட்டாங்க. கட்டும்போது அடுத்து ஒர்க்கர்ஸ்க்கும் சேர்த்து வீடு கட்டணும் அப்படின்னா சம் க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட் காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் சொல்கிறோம். ஸோ கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக்கலி நெகோஷியேட்டட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் an asset ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டர்ரிலேட்டடாக இருக்கணும், காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட் ஆர் இன்டர்டிபெண்ட்டாக இருக்கணும். டிசைன் ஒத்து போகலாம், டெக்னாலஜி ஒத்து வரலாம், ஃபங்க்ஷன் ஒத்து வரலாம், இல்லை அல்டிமேட் பர்பஸ். இப்போ நான் சொன்னது அல்டிமேட் பர்பஸ். அதாவது என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன், மேனேஜர்ஸ் கட்டுற நேரத்தில் நான் ஒர்க்கர்ஸ்க்கும் சேர்த்து கட்டுறேன், அவ்வளோதான். ஓகே. அடுத்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கான்ட்ராக்ட்னாலே வீடு கட்டுறது கூட அவங்க பேசுவாங்க. 50 லட்ச ரூபா கான்ட்ராக்டருக்கு நம்ம கொடுத்துருவோம். அவர் என்ன செய்வார்னா அதுக்குள்ளே வீடு கட்டி கொடுப்பாரு இல்லையா? ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் எதை சொல்கிறாங்கன்னா, த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இன் விச் த கான்ட்ராக்டர் அக்ரீஸ் டு எ ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஒரு ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 50 லட்சம்னா 50 லட்சத்துக்கு கான்ட்ராக்டர் ஒத்துக்குவார். ஆர் அ ஃபிக்ஸட் ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். 10 மேனேஜர் 50 ஒர்க்கர் இருக்காங்க. ஸோ மேனேஜருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் வீடு, டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் 10 மேனேஜருக்கு நான் கட்ட போகிறேன். அண்ட் என்னோட 50 ஒர்க்கர்ஸ்க்கும் நான் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் கட்டி கொடுக்க போகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு யூனிட்டுக்கு பர் யூனிட் ரேட்
ஃபிக்ஸட் ரேட் per யூனிட். மேனேஜரோட வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இத்தனை லட்சம் 20 lakhs. ஒர்க்கர்ஸோட வீடு ஒரு வீட்டுக்கு 10 lakhs அப்படின்னு பேசலாம். ஸோ அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். ஸோ மொத்தமாகவும் பேசலாம், இத்தனை கோடின்னு பேசலாம். அல்லது மேனேஜர் வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எனக்கு இவ்வளோ ரூபா வேணும், அப்போ 10 மேனேஜரா, ஓகே. நீ இப்போ 12 மேனேஜர் வச்சுருக்கியா, இன்னும் 2 கட்டணுமா, ஓகே ஃபைன். ஒரு மேனேஜர் வீட்டுக்கு எனக்கு இவ்வளோ வேணும், அந்த மாதிரி கேட்குறது தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட். காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படியும் பேசுவாங்க. எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதை நோட் பண்ணிட்டே வருவோம். டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கோ ப்ளஸ் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அல்லது ஃபீஸாக இருக்கலாம். என்ஜினியரிங் ஃபீஸ், ஆர்கிடெக்டோட ஃபீஸ், அப்படி தனித்தனியாக ஆட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஃபிக்ஸட் ஃபீ, ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட், சம் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் அல்லது ஃபிக்ஸட் ஃபீ. இது வந்து நமக்கு காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட், ரைட்? தென் a construction contract may be, some examples நம்ம பார்க்கணும் இல்லையா? So may be negotiated for the construction of a single asset. ஒரே ஒரு அசெட், ஒரு பிரிட்ஜ், ஒரு பில்டிங், ஒரு டேம், ஒரு பைப்லைன், ஒரு ரோடு, ஒரு ஷிப், ஒரு டனல். சிங்கிள் அசெட், அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சிங்கிள் அசெட் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சிங்கிள் அசெட்டுக்கு சொல்லியாச்சு அப்படின்னு. இப்போ பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ், அதாவது it also deals with the construction of number of assets which are closely interrelated or interdependent in terms of their design, technology, function. பார்த்தோம் இல்லையா? அதுதான். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. construction of refineries and other complex pieces of plant or equipment. அதாவது ரீஃபைனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதோடு சேர்த்து ஒரு பிளான்ட்டோ எக்யூப்மெண்ட்டோ பண்ணாங்கன்னா. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, பிரிட்ஜ் கட்டி முடித்தோடனே அதோட எக்ஸ்டென்ஷனாக ரோடும் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக நம்ம போடுறோம் கான்ட்ராக்ட். அட் த சேம் டைம் ரெண்டு சைடும் நமக்கு பிரிட்ஜோட ஸ்டார்டிங் அண்ட் பிகினிங்லேயும் எண்ட்லேயும் நமக்கு ரோடு வேணும் இல்லையா? ஸோ அந்த ரோடும் சேர்த்து போட்டு கொடுத்தாங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ். இது வந்து இன்டர்டிபெண்ட், இன்டர் ரிலேட்டட் இல்லையா? அதனால். தென் நெக்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இன்க்ளூட் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். வெறும் அந்த ஒரு பொருள் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு மட்டும் ரேட்டுங்கிறது கிடையாது. ஆர்கிடெக்ட் ஃபீஸ், ப்ராஜெக்ட் மேனேஜரோட சர்வீசஸ், என்ஜினியரிங் சர்வீசஸ், அதர் சர்வீசஸ், இன்னும் நீ என்னன்னாலும் சர்வீசஸ் அதில் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இன்க்ளூடு நமக்கு இதுவும். ப்ளஸ் இன்னொன்று முக்கியம் பாருங்களேன், டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன் ஆஃப் அசெட்ஸ். டெஸ்ட்ரக்ஷன், ஒரு பெரிய பில்டிங்கை இடித்து தரமட்டமாக்கி அதை அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுக்கறது கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீஸ்டோரேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப அதை பழைய நிலைமை காக்குறது. பாருங்கள், ஃபாலோயிங் த டிமாலிஷன் ஆஃப் அசெட்ஸ். அசெட்டை அழிச்சிட்டோம் இல்லையா, டெஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்ல, அதை டெஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை ரீஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கீழே தான் வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சிங்கிள் அசெட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காகத்தான் அந்த கலர் மாற்றி மாற்றி போட்டிருக்கு. கீவேர்ட்ஸ் நல்லா பழகணுங்கிறது தான். ஸோ சிங்கிள் அசெட் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ், அடுத்து ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ், ஆல்சோ டெஸ்ட்ரக்ஷன் ஆர் ரீஸ்டோரேஷன் ஆஃப் அசெட்ஸ். அடுத்தது பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஏற்கனவே நம்ம டெஃபினிஷனில் பார்த்துட்டோம். அதை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட்னா என்னது? ஒரே சிங்கிள் ப்ரைஸாக பேசுகிறது, இத்தனை கோடின்னு. அப்படி இல்லைன்னா 10 மேனேஜர் 50 ஒர்க்கர்ஸ்க்கு வீடு கட்டுறோம்னா ஒரு மேனேஜர் வீட்டுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துடணும், ஒரு ஒர்க்கரோட வீட்டுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துடணும்னு பேசுகிறது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட், எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அது ப்ளஸ் என்னது, சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அல்லது ஃபிக்ஸட் ஃபீ ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபிக்ஸட் ப்ரைஸ் கம் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்துடணும் ப்ளஸ் எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அது அப்படின்னும் பேசலாம். புரிஞ்சிச்சா? ஃபிக்ஸட் ப்ரைஸ் கம் காஸ்ட் ப்ளஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், கம்பைனிங் அண்ட் செக்மெண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். எந்த இடத்துல நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸை கம்பைன் பண்ணிக்கலாம், இல்லை பிரிச்சு. இப்போ நான் சொன்னேன் பிரிட்ஜ் வித் ரோடு, இது வந்து ரெண்டு கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட் ஒன்று, பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் ஒன்று, ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாமா, இல்லை செக்மெண்ட்டு தனித்தனி செக்மெண்ட்டா, பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் தனி செக்மெண்ட், ரோடு கான்ட்ராக்ட் தனி செக்மெண்ட்டாக பிரிக்கலாமா, இதை எந்த க்ரைட்டீரியாவில் கம்பைன் பண்ணலாம், எந்த க்ரைட்டீரியாவில் செக்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், the requirements of standard are usually applied separately to each construction contract. இங்கே first condition, separately identifiable components of a single contract or to a group of contracts together in order to reflect the substance. அதெல்லாம் வேண்டாம், இதுதான் தேவை. separately identifiable components of a single contract or a group of contracts together. நமக்கு தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாருங்க, இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் அசெட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் வென் செப்பரேட் ப்ரப்போசல்ஸ் ஹாவ் பீன் சப்மிட்டட் ஃபார் ஈச் அசெட். இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், பிரிட்ஜு ரோடு கட்டுறதெல்லாம், அப்போ அதுக்கு நான் தனியாக ஒவ்வொரு செப்பரேட் ப்ரப்போசல் வந்து நான் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும். செகண்ட், ஈச் அசெட் ஹாஸ் பீன் சப்ஜெக்ட் டு செப்பரேட் நெகோசியேஷன். நெகோசியேஷன்னா பேரம் பேசியிருப்போம் இல்லையா, அவங்க எத்தனை லட்சம் நீங்கள் கோட் பண்ணி கொடுங்கம்பாங்க, கொடுத்துருப்போம், பேரம் பேசியிருப்போம் இல்லையா. ஸோ செப்பரேட் நெகோசியேஷன் நடந்திருக்கணும். ஓகேவா? The contractor and customer have been able to accept or reject that part of the contract. அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டை மட்டும் ஆக்செப்ட் பண்ணவோ ரிஜெக்ட் பண்ணவோ முடியணும். அந்த மாதிரியான செப்பரேட் நெகோசியேஷன். அடுத்து, காஸ்ட் அண்ட் ரெவென்யூஸ் ஆஃப் ஈச் அசெட் கேன் பி ஐடென்டிஃபைடு. இப்போ பிரிட்ஜுக்கு தனியாக எவ்வளோ காஸ்ட் ஆகுச்சு, எவ்வளோ ரெவென்யூ, ரோடுக்கு தனியாக எவ்வளோ காஸ்ட் ஆகுச்சு, எவ்வளோ ரெவென்யூ அப்படின்னு என்னால் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஸோ தீஸ் ஆர் த 3 important conditions ஃபார் இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட். நம்பர் 1, செப்பரேட் ப்ரப்போசல். நம்பர் 2, செப்பரேட் நெகோசியேஷன். அண்ட் தேர்ட் ஒன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரெவென்யூஸ் ஃபார் ஈச் அசெட். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டுக்குரிய கண்டிஷன்ஸ். இப்போ a group of contracts, whether with the single customer or with several customers, should be treated as a single construction contract. அதாவது ஒரு குரூப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை சிங்கிள் கான்ட்ராக்டாக நம்ம எப்போ ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் நெகோஷியேட்டட் அஸ் அ சிங்கிள் பேக்கேஜ். நான் 10 மேனேஜர் 50 ஒர்க்கர்ஸ்க்கு சேர்த்து ஒரே பேக்கேஜாக இத்தனை கோடின்னு நான் பேசியிருக்கேன். Number 1. Second, the contracts are so closely interrelated. Of course interrelated. எனக்கு என்னோட கம்பெனியோட கேம்பஸில் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ என்னோட மேனேஜர்ஸ், என்னோட ஒர்க்கர்ஸ். ஸோ அதனால இது வந்து என்னது, க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட். அண்ட் த கான்ட்ராக்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு கன்கரண்ட்லி அட் த சேம் டைம். இங்கிட்டு மேனேஜரோட வீடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இங்கிட்டு ஒர்க்கர்ஸோட வீடு ரெடி ஆகணும். இல்லைன்னா மேனேஜர்ஸ் வீடை முடிச்சுட்டு கண்டினியூஸ் சீக்வன்ஸாக நான் என்ன செய்யணும், ஒர்க்கரோட வீடை பார்க்கணும். ஸோ நல்லா கவனிங்க, உங்களுக்கு நெகோஷியேட்டட் அஸ் அ சிங்கிள் பேக்கேஜ், க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டடாக இருக்கணும், பெர்ஃபார்ம்டு கன்கரண்ட்லி ஆர் இன் அ கண்டினியூஸ் சீக்வன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 conditions ஃபார் செக்மெண்டிங் த கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், முந்தின ஸ்லைடு என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட், தனி கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டாக எப்போ நம்ம ட்ரீட் பண்ணால், செப்பரேட் ப்ரப்போசல், செப்பரேட் நெகோசியேஷன், காஸ்ட் அண்ட் ரெவென்யூஸ் ஆஃப் ஈச் அசெட் கேன் பி ஐடென்டிஃபைட்னா இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டாக ட்ரீட் பண்ணிடலாம்.
அதே இது குரூப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? ஸோ கம்பைனிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் எப்போ கம்பைன் பண்ண முடியும்னா எல்லா அசட்டுக்கு சேர்த்து சிங்கிள் பேக்கேஜாக இருக்கணும், க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டடாக இருக்கணும், பெர்ஃபார்ம்டு கன்கரண்ட்லி ஆர் கண்டினியூஸ் சீக்வன்ஸாக இருக்கணும். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அடிஷ்னல் அசெட். இப்போது நம்ம மேனேஜர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் கட்டணும், ரைட்டு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஜென்ரல் மேனேஜருக்கு இண்டிவிஜுவல் பங்களா கட்ட போகிறேன். 4 ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க, 4 பேருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், இண்டிவிஜுவல் பங்களா. ஃபஸ்ட்டு நான் பேசலை, ஃபஸ்ட்டு நான் கான்ட்ராக்டர்கிட்ட பேசலை, ஃபஸ்ட்டு நான் மேனேஜர்ஸ்க்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் பேசினேன். ஜென்ரல் மேனேஜர்ஸ்க்கெலாம் முதல்ல நம்ம வெளியில் தனியாக பெரிய இடமா பிடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போது அவருக்கும் நான் வீடு உள்ளே கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ கவனிங்க, த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் அசெட் அண்டர் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். எப்போ நான் செப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக பார்க்கணும் அப்படின்னா, த அசெட் டிஃபர்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன் டிசைன், டெக்னாலஜி ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த அசெட் ஆர் அசெட் கவர்டு பை த ஒரிஜினல் கான்ட்ராக்ட். என் ஒரிஜினல் கான்ட்ராக்டில் இருக்கிற டிசைன், டெக்னாலஜி, ஃபங்க்ஷனும் இப்போ நான் அடிஷ்னலாக கட்ட சொல்கிற அசட்டோட டிசைன், டெக்னாலஜி, ஃபங்க்ஷனும் டிஃபர் ஆகுச்சுன்னா செப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக ட்ரீட் பண்ணு. அடுத்து ப்ரைஸ் ஆஃப் த அசெட் இஸ் நெகோஷியேட்டட் வித்தவுட் ரிகார்ட் டு த ஒரிஜினல் கான்ட்ராக்ட். ஒரிஜினல் கான்ட்ராக்ட் ப்ரைஸை கண்டுக்கல, அது தனி. 10 மேனேஜர் இவங்களுக்கு கட்டுறது தனி, ஒர்க்கர்ஸ்க்கும் கட்டுறது இது தனி. அப்படின்னா இதை அடிஷ்னல் அசட்டாக நம்ம செப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், கவனி, செப்பரேட், ட்ரீட்டட் அஸ் செப்பரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். இப்போ டிசைன், டெக்னாலஜி, ஃபங்க்ஷன் டிஃபர் ஆகுச்சுன்னா ஒன்று. ரெண்டாவது, த ப்ரைஸ் இஸ் நெகோஷியேட்டட் வித்தவுட் ரிகார்ட் டு த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். கவனி, ப்ரைஸ் ஆஃப் த அசெட் இஸ் நெகோஷியேட்டட் வித்தவுட் ரிகார்ட் டு த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் ரெவன்யூ. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். ஏன்னா நம்மளோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் ரெவன்யூனா என்ன, கான்ட்ராக்ட் காஸ்ட்னா என்ன, அதை எப்போ ரெகக்னைஸ் பண்ண போகிறோம், இதுதான். ஸோ கான்ட்ராக்ட் ரெவன்யூ ஷுட் கம்ப்ரைஸ் த இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அக்ரீட் இன் த கான்ட்ராக்ட். ரொம்ப ரொம்ப சத்தியமான வார்த்தை. நம்ம கான்ட்ராக்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், மொத்தமாக ஒரு ரவுண்டு ஃபிகராக பேசியிருக்காங்க. ஸோ இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அக்ரீடு ஒன்று. செகண்ட், வேரியேஷன்ஸ் இன் கான்ட்ராக்ட் ஒர்க், கிளைம்ஸ் அண்ட் இன்சென்டிவ். நான் ஒரு வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்கிறத விட ஹாஃப் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸாக வாங்கினேன். அதாவது எனக்கு வெறும் அப்படியே சிமெண்ட் மட்டும் பூசின மணிக்கு இருந்தது, டைல்ஸ் ஒட்டலை, எதுவுமே இல்லை. அப்போது எனக்கு ரேட்டு சொன்னாங்க இவ்வளோ 17 lakhs. ஓகே, 17 lakhs ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போது டைல்ஸ் ஒட்டணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் டைல்ஸ் வாங்க போகிறோம், நீங்கள் வரீங்களான்னு. ஓ ஃபைன், வர்றேன் அப்படின்ட்டு. நமக்கு தான் போய் பார்த்தா தான் காஸ்ட்லியான டைல்ஸாக தானே பிடிக்கும். ஸோ காஸ்ட்லியான டைல்ஸாக சொன்னேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் ஒரு டைல் 10 ரூபா வரைக்கும் நாங்கள் வாங்கி கொடுப்போம், பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லாமே 25 அப்படி போகுது. அப்போ வேரியேஷன் இன் கான்ட்ராக்ட் ஒர்க், அவங்க சொன்னது வேற, நான் சொல்கிறது வேற. அப்போ அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆகிற காசை நம்ம கொடுக்கணும், கான்ட்ராக்டருக்கு கொடுக்கணும். ஒன்று. கிளைம்ஸு, என்னோட சைடில் என்னால் டிலே ஆகுச்சுன்னா, இல்லை என்னால் ஏதாவது டேமேஜ் ஆகுச்சுன்னா, அதாவது கஸ்டமர் சைடில் டேமேஜ் ஆகுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். தேர்ட் ஒன், இன்சென்டிவ் பேமெண்ட்ஸு. அதாவது சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்தாருனா, இல்லை நான் நினச்சதை விட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என் வீடு வந்துருச்சு அப்படின்னா நானே இன்சென்டிவ் பேமெண்ட் கொடுப்பேன். ஸோ வேரியேஷன்ஸ் இன் கான்ட்ராக்ட் ஒர்க், கிளைம்ஸ், இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கான்ட்ராக்ட் ரெவன்யூவில் ஆட் ஆகும். டு தேட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ப்ராபபிள் தட் தே வில் ரிசல்ட் இன் ரெவன்யூ. கண்டிப்பாக ரெவன்யூவாக இருக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட், தே ஆர் பீயிங் கேப்பபிள் ஆஃப் ரிலையபிளி மெஷர்டு. மெஷர் பண்ண முடியணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டைல் 10 ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறேன்னாங்க. நான் செலக்ட் பண்ணது 25 rupees டைல்ஸு. அப்போ ஒரு டைலுக்கு
எக்ஸ்ட்ரா 15 ரூபான்னா நான் 100 டைல்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 100 × 15 ஓகேவா. ஸோ 1500 நான் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கணும். இட் இஸ் ரிலையபிளி மெஷர்டு, என்னால் மெஷர் பண்ண முடியுது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா ரெவன்யூவாக இருக்கணும், ஓகே ஃபைன் ரெவன்யூ தான், ரிலையபிளி மெஷர்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அக்ரீடோட 3 விஷயங்களை ஆட் பண்ணுறோம். வேரியேஷன் இன் கான்ட்ராக்ட் ஒர்க், கிளைம்ஸ், இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ். நம்ம 1 by 1 நல்லா கிளியராகவே பார்க்கலாம். காசஸ் ஃபார் வேரியேஷன் இன் கான்ட்ராக்ட் ரெவன்யூ எப்பெல்லாம் வந்து நமக்கு இது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒன், the contract revenue received or receivable is affected by uncertainties such as A. A contractor and a customer may agree to variations or claims that increase or decrease contract revenue. சொல்லிட்டேனா வேரியேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க, 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா the amount of revenue agreed in a fixed price contract may increase as a result of காஸ்ட் எஸ்கலேஷன் கிளாஸ். கான்ட்ராக்ட் காஸ்டிங் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எஸ்கலேஷன் கிளாஸ்னால் என்னென்னு. திடீர்னு பார்த்தா ஒரு தட்டு மண் வந்து 9 ரூபான்னு இருந்தது, 25 ருபீஸ்க்கு என்னமோ போயிடுச்சு. பாவம் கான்ட்ராக்டர்ஸ் என்ன செய்வாங்க? 17 லட்சத்துக்கு எனக்கு வீடு கட்டித்தாரேன்னு சொன்ன கான்ட்ராக்டரோட நிலைமை என்ன? 9 ரூபா ஒரு தட்டு மண்ணோட ரேட்டு நினச்சிட்டு அவர் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணார். பட் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 25 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ எஸ்கலேஷன், இது வந்து ப்ரைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக சேஞ்ச் ஆகுச்சுன்னா அதை நீ கொடுக்கணும்னு முதல்ல பேசிடுவாங்க, ஓகேவா. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் ஒன் பாரு, த amount of contract revenue may decrease as a result of penalties arising from delays caused by the contractor. கான்ட்ராக்டர் சைடில் டிலே ஆகுச்சுன்னா பெனால்ட்டி போட்டு இந்த கஸ்டமர் என்ன செய்வார்னா ரூபா கொடுக்குறத குறைச்சிக்குவார், ஓகேவா. அடுத்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்டில் நம்ம பார்த்தோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் பர் யூனிட். இப்போ 10 மேனேஜர், இப்போ என் கம்பெனி பெருசாகுது, இன்னும் 2 மேனேஜர் நான் எக்ஸ்ட்ரா அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 மேனேஜர் கட்ட சொன்னேன்னா அந்த 2 மேனேஜருக்கு ஒரு வீட்டுக்கு 20 lakhs சொன்னோம் இல்லையா, அப்போ 40 lakhs நமக்கு ஆட் ஆயிரும் கான்ட்ராக்ட் ரெவன்யூவில். இல்லை 50 ஒர்க்கர்ஸ் பதிலாக 60 ஒர்க்கர்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஒர்க்கருக்கு 10 லட்சம் ரூபாய், ஓகேவா. ஸோ 10 ஒர்க்கருக்கு 100 lakhs. ஸோ ஆட் ஆகும், புரிஞ்சிருச்சா? ரைட். தென் variation in contract, like for a change in the scope of the work to be performed under the contract. ஸ்கோப் இவ்வளோதான் என்கிட்ட சொன்னது, இதுதான். டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஹாலு, ஸோ இவ்வளோதான் சொன்னாங்க. பட் நான் எனக்கு பூஜை ரூம் வேணும், மாடியில் ஒரு ரூம் வேணும் கேட்டேன். அப்போ சேஞ்ச் இன் த ஸ்கோப் ஆஃப் ஒர்க், அவங்க லிமிட் பண்ணது இவ்வளோதான். பட் நான் அதுக்கு மேலே கேட்டவுடனே அப்போ மாடியில் கட்டித்தாரேன், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 lakhs கொடுத்துருங்க, புரியுதா. ஸோ இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ சேஞ்ச் இன், இல்லை எனக்கு இது வேண்டாம், டபுள் பெட்ரூம் வேண்டாம், சிங்கிளாக மாற்று அப்படின்னா குறையும், அவ்வளோதான். வேரியேஷன் இன் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன், கிளைம் பை கான்ட்ராக்டர். கஸ்டமர் காஸ்ட் டிலேஸ், கஸ்டமரால் டிலே ஆகுச்சுன்னா, எரர் இன் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் டிசைன் அண்ட் டிஸ்பியூட்டட் வேரியேஷன் இன் கான்ட்ராக்ட் ஒர்க், இதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக கிளைம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் மெட் ஆர் எக்ஸீடட். நான் சொன்னது படி செஞ்சுட்டாங்க, இல்லை நான் சொன்னதுக்கு மேலே செஞ்சுட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபைடு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வில் பி மெட் ஆர் எக்ஸீடட். அண்ட் நல்லா கவனிங்க, இன்சென்டிவ் பேமெண்ட் கேன் பி மெஷர்டு ரிலையபிளி. இந்த 2 இருந்ததுன்னா நம்ம இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம கான்ட்ராக்ட் காஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கான்ட்ராக்ட் ரெவன்யூ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியல் அக்ரீட் அமௌண்ட்டு 1, அடுத்து வேரியேஷன் இருக்குது, கஸ்டமர் சைடில் இன்னும் வேணும், ஸ்கோப்பை கூட்டுறாங்க. கீழே உனக்கு டபுள் பெட்ரூம் தான் நான் கட்டித்தருவேன்னு சொன்னேன், மாடியில் ஒரு ரூம் வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் எனக்கு வெளியில் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ அது வேரியேஷன்ஸ்னால.
The next one is claims. கஸ்டமர் சைடில் ஏதாவது டிலே ஆகுச்சுன்னா அவங்கள்ட்ட நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா, பெனால்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். தென் லாஸ்ட் ஒன் இஸ் இன்னொன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ். பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர் மெட் ஆர் எக்ஸீடட். ஸ்பெசிஃபைடு பர்ஃபார்மன்ஸ், அவங்க எதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணாங்களோ இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னதை விட அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க, நிறைய பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்சென்டிவ் நானே கொடுப்பேன். ஸோ அது இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் த கான்ட்ராக்ட் ரெவென்யூ. ஸோ கான்ட்ராக்ட் ரெவென்யூ இப்போ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட். ஸோ கவனிங்க, இதை வச்சு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கான்ட்ராக்ட் ரெவென்யூ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கான்ட்ராக்ட் காஸ்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சும் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் காஸ்ட் ஷுட் கம்ப்ரைஸ் காஸ்ட் தட் டைரக்ட்லி டு த ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்குரிய காஸ்ட். ஓகே, குட். செகண்ட், காஸ்ட் தட் ஆர் ஆட்ரிபியூட்டபிள் டு கான்ட்ராக்ட் ஆக்டிவிட்டி. யாராவது இந்த பில்டிங் கட்டுறதுக்கு நான் 100 மூடை மண் வந்து தனியாக போய் வாங்குறேன், அந்த பில்டிங் கட்டுறதுக்கு 50 மூடை வாங்குறேன்னு வாங்குவாங்களா? இல்லை, லார்ஜ் ஸ்கேலில் வாங்கினா தான் இவங்களுக்கு சீப்பு கான்ட்ராக்டர்ஸ்க்கு. ஸோ மொத்தமாக வாங்கி என்ன செய்வாங்க, இங்கே 100 மூடை கொண்டு போ, அங்கே 50 மூடை கொண்டு போன்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் இந்த வீட்டுக்குன்னே வாங்கினது. இப்போ டைல்ஸு, எல்லா வீட்டுக்கும் ஒரே டைல்ஸ்லாம் போட மாட்டாங்க. எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. புரியுதா? அப்போது இந்த மாதிரி டைல்ஸ் இப்படி ஸ்பெசிஃபிக் ஐட்டம் வந்து அந்தந்த கான்ட்ராக்டுக்கு டைரக்ட்லி டு த ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட். பட் மண் சிமெண்ட் வந்து எல்லா கான்ட்ராக்டுக்கு சேர்த்து வாங்கலாம், அலோகேட் பண்ணிடணும். மூணாவது, ஸ்பெசிஃபிக்கலி சார்ஜபிள் டு த கஸ்டமர் அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். எனி அதர் காஸ்ட், வேறு ஏதாவது காஸ்ட் இருந்ததுன்னா அதை இது பண்ணுறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் காஸ்ட் இன்க்ளூடு, அதாவது ரிலேட் டைரக்ட்லி டு எ ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சைட் லேபர் காஸ்ட் பாருங்கள், சைட் லேபர் காஸ்ட். அடுத்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், டிப்ரிசியேஷன், காஸ்ட் ஆஃப் மூவிங் பிளான்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ், காஸ்ட் ஆஃப் ஹையரிங் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். எல்லா பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டும் இவங்களோட ஓனு தான் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா டிப்ரிசியேஷன் போடுறோம், அப்படி இல்லைன்னா ஹையர் சார்ஜஸ். தென் காஸ்ட் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் அண்ட் கேரண்டி ஒர்க். அதுக்கப்புறம் கிளைம் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா, இதில் இன்சிடென்டல் இன்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் இந்த காஸ்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் காஸ்ட். அதுவும் என்னது, இட் ரிலேட்ஸ் டைரக்ட்லி டு த ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காஸ்ட் ஆட்ரிபியூட்டபிள் டு கான்ட்ராக்ட். இது நம்ம என்ன சொன்னோம், மொத்தமாக எடுப்பாங்க, எல்லா கான்ட்ராக்டுக்கும் என்ன செஞ்சுக்குவாங்க, அலோகேட் பண்ணிக்கிடுவாங்க. இன்சூரன்ஸ் வந்து தனித்தனியாக எடுக்க மாட்டாங்க, மொத்தமாக எடுத்துட்டு எந்தெந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ, எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத அலோகேட் பண்ணிக்குவாங்க. செகண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்ஹெட். ஓவர்ஹெட்னாலே நமக்கு தெரியும் என்னது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இட் கேனாட் பி அலோகேட்டட் டு எ பர்டிகுலர் கான்ட்ராக்ட், பட் இட் கேன் பி அப்போர்ஷன்டு. ஒரு பேசிஸில் என்ன செய்வோம் அப்படின்னா, அப்போர்ஷன், ரேஷனல் பேசிஸ், சிஸ்டமேட்டிக் மேனரில் அப்போர்ஷன் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்ஹெட்ஸையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்குன்னு போட முடியாது, மொத்தமாக எல்லா கான்ட்ராக்டுக்கும் இருக்கும், நம்ம பிரிச்சுக்க வேண்டியது தான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் ஆட்ரிபியூட்டபிள் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காஸ்ட் ஆட்ரிபியூட்டபிள் டு கான்ட்ராக்ட் அப்படின்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். Cost that are specifically chargeable to the customer under the terms of contract may include some general administration cost, so for which reimbursement is specified in the terms of contract. So இது தான் cost attributable to contract. அடுத்து வந்து cost not attributable to contract. நல்லா கவனிக்கணும். General administration cost for which reimbursement is not specified in the contract. அது வந்து எங்கள் கான்ட்ராக்டுக்கு ஆட்ரிபியூட்டபிள் கிடையாது, செல்லிங் காஸ்ட் கிடையாது. அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் கிடையாது. அடுத்து டிப்ரிசியேஷன் ஆஃப் த பிளான்ட் விச் இஸ் நாட் யூஸ்ட் இன் த பர்டிகுலர் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியை யூஸ் பண்ணலை, அந்த டிப்ரிசியேஷனை அங்கே சார்ஜ் பண்ண
முடியாது. மொத்தத்தில் தானே கிடையாது. ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை இப்போ இந்த மண்ணை குழப்பாங்க, அதுக்கு ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷின் வந்து 10 கான்ட்ராக்ட் நடக்குது எனக்கு ஊருக்குள்ளேன்னா 10 மெஷின் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு மண்ணை இந்த கான்ட்ராக்ட் குலைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த மெஷினை கொண்டுக்கிடுவாங்க. இன்னொரு இடத்துல மண் குலைக்க வேண்டியது இருக்குன்னா அங்கே போயிடும் அந்த மெஷினு. அப்படி தான் வச்சுருப்பாங்களே ஒழிய ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மெஷின் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ டிப்ரிசியேஷனை வந்து நம்ம ஒரு ப்ரப்போர்ஷனாக நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போர்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராக்ட்டுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணோம், இந்த கான்ட்ராக்ட்டுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணோம், எத்தனை மந்த் யூஸ் பண்ணோம், அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கான்ட்ராக்டில் அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த டிப்ரிசியேஷனை நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த காஸ்ட் நாட் அட்ரிபியூட்டபிள் டு எ கான்ட்ராக்ட். So general administration cost for which reimbursement is not specified in the contract, selling cost, research and development cost, depreciation of the plant which is not used in the particular contract. Okay va? அடுத்து next one, cost incurred for securing the contract. அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, which are incurred in securing the contract are also included as part of the contract cost. அதுவும் பட் இட் கேன் பி செப்பரேட்லி ஐடென்டிஃபைட் அண்ட் மெஷர்டு ரிலையபிளி. கரெக்டாக இந்த கான்ட்ராக்டுக்கு தான் செலவழிச்சோன்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அண்ட் ரிலையபிளாக மெஷர் பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த காஸ்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டில். ஓகேவா? இட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ் இன் த பீரியட் இன் விச் தே ஆர் இன்கர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் கான்ட்ராக்ட் காஸ்ட் வென் த கான்ட்ராக்ட் இஸ் அப்டைன்ட் இன் அ சப்சிக்வெண்ட் பீரியட். ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து say disclosure, the amount of contract revenue recognized as revenue in the period, the methods used to determine the contract revenue recognized, the methods used to determine the stage of completion of contracts. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 5 years என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து என்னோட ரெவென்யூவையும் சரி காஸ்ட்டையும் சரி 5 yearsக்கு நான் என்ன செய்யணும், அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்ணிட்டு எந்த வருஷத்துக்கு எப்போ நான் எவ்வளவு ரெகக்னைஸ் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நம்ம டிஸ்க்ளோஷரில் பார்க்குறோம். தென் கான்ட்ராக்ட்ஸ் இன் ப்ராக்ரஸ். An enterprise should disclose the following for the contracts in progress at the reporting date: aggregate amount of cost incurred and recognized profits. ஓகேவா? எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு இவ்வளோ நாள் வரைக்கும், ப்ராஃபிட்ஸு எவ்வளோ ஆயிருக்கு, இல்லை ரெகக்னைஸ்டு லாஸஸ் ஆல்சோ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப் டு த ரிப்போர்ட்டிங் டேட். அடுத்த அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸஸ் ரிசீவ்டு, எவ்வளோ அட்வான்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் ஆஃப் ரிட்டன்ஷன் எவ்வளவு. ஸோ இது எல்லாத்தையும் காட்டணும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்க்ளோஷர்ஸ் ரிகார்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், தட் சேஸ் 7. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தியரி. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் ரெவென்யூ அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சு அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நம்ம பெரிய ப்ராப்ளத்துக்கு போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.